ஹாய் நண்பர்களே, எல்லாம் இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடலில் உள்ள விதவிதமான பொருட்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கடலுக்கு போயிருந்தாங்க நம்ம சில நண்பர்கள். அதில் உள்ள சங்குகள் அந்த மாதிரி கழிச்சு போட்டிருந்தாங்க நிறைய. பார்த்தீங்களா கிடக்கா? இதெல்லாம் குப்பையில் போடுறது தான். ஆனால் இது அறிவியலான பொருள் தான். ஆனால் அவங்க நமக்கு தேவைப்படாது இப்போ. ஏன்னா நிறைய குப்பை வரும்போது அதை ஒன்றும் பண்ண முடியாது, பராமரிக்க முடியாது. அதனால் அதை போட்டுருவோம் வெளியில். பார்த்திங்கன்னா அதில் நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. இது அந்த மாதிரி பொருள் இருக்குது. அப்புறம் கல், இது ஒரு வகையான பாசி தான். இதில் மீன்கள் இருக்கும், இப்படி இருக்கும். இது ஒரு வகையான ஸ்பாஞ்ச். இது கல், இது பார் நண்டு. பார்த்தீங்களா? இது பார்த்தீங்களா சங்குக்குள்ள உள்ள ஒரு பூச்சி. இது ஒரு சிங்கிரால் நம்பர்கள். இப்படி இருக்கு பார்த்தீங்களா? அது உடஞ்சிருச்சு. இது சிங்கிரால். இது பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா முள் கம்மியாக இருக்குது. இது ஒரு வகையான சங்கு. எல்லாமே ஒரு வகையான அடிவகை பொருள் தான். மீன்கள் தங்குறதுக்குள்ளது தான். இது பார்த்தீங்கன்னா பாசி. இந்த மாதிரி தான் நமக்கு நிறைய பொருட்கள் கிடைக்கும். இங்கே எவ்வளோ அறுவகையான பொருள்னு அவங்களுக்கு தான் தெரியும். பார்த்தீங்களா? இது ஒரு வகையான ஸ்பாஞ்சு. சொல்லவும் மாட்டான். இது வாங்க இந்த வலையில வந்தது ஸ்டார் கிடைச்சிருக்கு நமக்கு. இப்படி தான் கிடைக்கும் நமக்கு நிறையா பொருள். ஆனால் நமக்கு தேவைப்படாது. இப்போ எல்லாருக்கும் தேவைப்படும். ஒரு சில ஆளுங்களுக்கு தேவைப்படும். இதை பிஸ்னஸாக பார்க்குறவங்க இருக்காங்க. இதை எடுத்து அதை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அனுப்பிவிடுவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. நமக்கு நேரம் இல்லைனாலும் அதை பண்ணலாம். பார்த்தீங்களா எவ்வளோ செம்மையாக இருக்குது? பார்த்தீங்களா? கலர் கலராக டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி டிசைனில் இருக்குங்க. இல்லை அந்த மாதிரி இருக்கும். பார்த்த உடனே ரொம்ப லைக் பண்ண பாருங்க. பார்த்தீங்களா? இப்படி இருக்கும் நண்பர்களே. இப்படி தான் கடலில் நிறைய வினோதமான பொருட்கள்லாம் இருக்கும். ஆனால் நம்ம அதை பற்றி பார்க்குறதில்ல. ஆனால் படித்து பார்த்தோம்னா அது நிறையா விதவிதமாக நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லானது கிடைக்கும். அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறேன். அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போடலான் இருக்கேன். இந்த மாதிரி விதவிதமாக வித்தியாசமாக. அதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோ போட எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களே, உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. நம்ம நெக்ஸ்ட் சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம். டாடா, பாய்.